அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உனது மனசாட்சி. அவரை திருப்திப்படுத்திவிட்டால் வேறு யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது என்ற தன்னம்பிக்கை வரிகளுடன் இன்றைக்கான வகுப்பில் வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னாக்க அகப்பொருள் இலக்கணம். அகப்பொருள் பார்த்தோம்னாக்க தமிழில் 5 இணைகள் படிச்சிருப்போம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலின 5 இணைகள், அன்பில் 5 இணைகள் படிச்சிருப்போம். இதில் பெரும்பொழுது சிறுபொழுது என்ற 2 வகைப்பாடு உண்டு. சரிங்களா? இதில் பெரும்பொழுது அப்படிங்கிறது ஒரு ஆண்டு காலத்தை, ஒரு வருடத்தை 6 பருவங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதே சிறுபொழுது அப்படின்னா ஒரு நாளை 6 பருவமாக பிரிச்சிருப்பாங்க. இதான் சிறுபொழுதுன்னு சொல்கிறோம். பெரும்பொழுது ஒரு வருடத்தை 6 காலமாக பிரிச்சிருக்குது. அது என்னன்னு பாருங்க. கார்காலம், குளிர்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேனிற் காலம், முதுவேனிற் காலம் அப்படின்னு 6 காலமாக பிரிச்சிருக்கோம். இதுல ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மாதங்களாக, அதாவது கார்காலம் அப்படின்னா ஆவணி, புரட்டாசி, குளிர்காலம்னா ஐப்பசி, கார்த்திகை, முன்பனி காலம் மார்கழி, தை, பின்பனி காலம் மாசி, பங்குனி, இளவேனிற் காலம் அப்படின்னா சித்திரை, வைகாசி, முதுவேனில் அப்படின்னா ஆனி, ஆடி அப்படின்ட்டு 6 பெரும்பொழுதுலாம் பிரிச்சிருக்காங்க. அதுவே சிறுபொழுது ஒரு நாளோடைய 24 மணி நேரத்தை 6 காலமாக பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல காலை, நண்பகல், எட்பாடு, மாலை, யாமம், வைகரை அப்படின்ட்டு 6 சிறுபொழுதாக பிரிச்சிருக்காங்க. இதுல காலை அப்படின்னாக்க அதிகாலை, அதாவது விடியற்காலை 6 மணிலேருந்து காலை 10 மணி வரை இருக்கும் நேரம் தான் காலை பொழுதுக்குரிய நேரம். நண்பகல் அப்படின்னா காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இருக்கின்ற காலம் நண்பகல் காலமா இருக்கு. அடுத்து எட்பாடு, பிற்பகல் 2 மணிலேருந்து மாலை 6 மணி வரை இருக்கின்ற காலம் எட்பாடு அப்படிங்கிற காலத்துக்கு சந்தா இருக்கு. அடுத்து மாலை அப்படின்னா மாலை நேரம், மாலை 6 மணிலேருந்து இரவு 10 மணி வரை இருக்கும் காலம் மாலை நேரமா இருக்கும். யாமம் இரவு 10 மணி முதல் நள்ளிரவு 2 மணி வரை இருக்கின்ற காலம் நள்ளிரவு காலம், யாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகரை இரவு 2 மணி முதல், நள்ளிரவு 2 மணி முதல் விடியற்காலை 6 மணி வரை இருக்கிற காலம் வைகரை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? பெரும்பொழுது 6 காலம், சிறுபொழுது 6 காலம் பார்த்தோம். சரிங்களா? தகவலை கண்டிப்பாக குறிப்பெடுத்து வச்சிங்க. அதே போல் அடுத்த இன்னொரு வகுப்பில் புறத்திணைகளை பற்றி பார்க்கலாம். புறத்திணைகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு யாராவது தெரிஞ்சு வந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, பார்க்கலாம். மீண்டும் வேறு தவறுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.